நம்ம வந்து இன்றைக்கி கத்திரிக்காயில் கொஸ்து பண்ண போகிறோம். இது இட்லி தோசைக்கு வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா பொடியாக எல்லாமே கட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அதை வதக்கணும். எந்த டிஷ்ஷுக்கு உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இதுக்கு நான் தக்காளி கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். இப்போ வெங்காயத்தை விட தக்காளி டபுளாக போட்டுக்கணும். அப்போ தான் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட வந்து கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் நான் வெட்டி தண்ணியில் போட்டிருந்தேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். அதுவே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி இதை ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இதை முழுகிற அளவு தண்ணி ஊற்றணும். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூட நான் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. அவ்வளோதான். இதை வதக்கிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து, நிறையா சேர்த்துடக்கூடாது, அது முழுகிற அளவு சேர்த்திங்கன்னா போதும். குக்கரை மூடி நம்ம ஒரு 2 விசில் விடணும். 2 இல்லைன்னா 3 விசில் விடலாம். 3 விசில் விட்டு நல்லாவே குழஞ்சிரும். அப்புறம் அது நல்லா மேஷ் பண்ணிக்கணும். ரொம்பவும் பண்ணக்கூடாது. 1-2 கொஞ்சம் மசிகிற மாதிரி பண்ணிடணும். ரொம்ப நைஸாக வைக்கிறக்கூடாது. இது கூட நான் கொஞ்சம் தோசை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ தோசை மாவு இல்லைன்னா நீங்கள் இது கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு எது வேணால் கொஞ்சம் கரைச்சி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போதும். நான் இன்றைக்கி தோசை மாவு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கணும். புளி ஜாஸ்தி ஊற்றிடக்கூடாது. நம்ம தக்காளி போட்டிருக்கிறதால கம்மி புளி போதும். கொஞ்சமாக புளி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்தது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, காஞ்ச மிளகா, இதில் கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே கொஸ்தில் சேர்த்துடணும். கடைசியில் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி நல்லா ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது வந்து இட்லி தோசையோடு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது கூட வேணாலும் நீங்கள் பிடிச்சிருந்தா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நாங்கள் இட்லி தோசைக்கு தான் நாங்கள் சாப்பிடுவோம். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக அருமையாக எம்மையாக ரெடியாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த பாரம்பரிய ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.